கே வெங்கடரமணன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்ட்ரெஸ் எதனால வருது, வந்ததுனால நம்மளோட பாடிஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப அல்லது டிஸ்டர்ப்டா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீத்திங் பேட்டர்ன், மூச்சு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்றதோட அளவு அதிகமா இருக்கும். நார்மலா ஒரு மனுஷனுக்கு 15 இருந்து 20 பெர் மினிட் அப்படின்றப்ப இன்ஹேல் எக்ஸ்ஹேல், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், ரெஸ்பிரேட்டரி அதாவது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறது ஃபர்ஸ்ட் திங். இல்ல அப்படி முடியல அப்படின்னா சிம்பிள், நீங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்களோட பிரீத்திங் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணணும். என்ன பண்றது, சிம்பிளா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட மூச்சு இன்ஹேல் எக்ஸ்ஹேல், மூச்சு உள்ள இழுக்கிறீங்க வெளியில போறீங்க, அதை மாத்திரம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு பேக் டு நார்மல் ஆயிருவீங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு கிராஜுவலா கம்மியாயிரும், உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதிகமாகறதுனால நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாகும், ரெஸ்பிரேஷன் லெவல் அதிகமாகிறதுனால தான் இப்ப எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, தென் நிறைய காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா உங்களோட பிரீத்திங் அப்சர்வ் பண்ணுங்க, பேக் டு நார்மல் வாங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.